முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணைக்காக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரான கருணாநிதி அவர்கள் தற்போது திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். வழக்கு விசாரணை குறித்த தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. அது பற்றி விவரங்கள் சொல்லுங்க சுபாஷ். ஆஜராகி சரியாக 10 மணிக்கு அவர் வருகை வாங்கியுள்ளார். தற்போது இன்னும் சில நிமிடங்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார். இப்ப நீங்கள் நேரடியாக காணலாம். அவர் செய்தியாளர் சந்திக்க தயாராக இருக்கிறார். நீங்கள் பார்க்கும் காட்சியை பார்த்தாலே தெரியும். தற்போது செய்தியாளர் சந்திப்பதற்காக இருக்கிறார். பல்வேறு கேள்விகளுக்கு பல்வேறு வழக்குகளை தொடர்ந்த நிலையில இதை பற்றி சொல்லுங்க. என்ன அவதூறு என்று எங்களுக்கு தெரியாது. இது வந்து நேரடியா வந்து மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நேரடியாக என்ன செய்தியை சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு நேரடியா ஆஜராயிருக்கீங்க, என்ன செய்தியை சொல்ல விரும்புறீங்க? என்றைக்கும் நீதி இருந்தோம். அந்த நீதியை பின்பற்றி நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். தொடர்ந்து அவதூறு வழக்கு தொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அரசு இந்த போக்கு சரியானதா? இது எப்படி? இது வந்து தமிழக அரசு தொடர்ந்து அவதூறு வழக்குகளை தொடுத்து வருகிறது. இது சரியான போக்கா? இது தேர்தலில் பிரதிபலிக்குமா? அவர்களுக்கு எதிராக தேர்தலில் பிரதிபலிக்குமா? இது சரியான போக்கு அல்ல என்று உச்ச நீதிமன்றமே ஜாடை வாழையாக அண்மையிலே கூறியிருக்கிறது. ஆகவே நான் புதிதாக எதுவும் சொல்வதற்கில்லை. தமிழக மக்களுக்கு ஒன்று கூடணும் சொல்றீங்க, அதை எதிர்த்து அனைத்து கட்சிகளும் எதிராக அதிமுக தலைமைக்கு எதிராக ஒன்று கூட நினைக்கிறீங்களா? அனைத்து கட்சிகளும் உங்க தலைமை கீழே வரணும்னு நினைக்கல? என்னென்ன கட்சிகளை அழைப்பு விடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அனைத்து கட்சிகளை நான் வற்புறுத்த அவர்களாக பார்த்து இருக்க வேண்டிய முடிவு. அந்த முடிவுக்கு நானும் கட்டுப்படுவேன். ஐயா, நீங்க ஆஜராயிருக்கக்கூடிய நிலையில தமிழக அரசு தொடுத்திருக்கக்கூடிய அவதூறு வழக்குகளை பத்திரிகையாளர்கள் மீது தொடுத்திருக்கிற அவதூறு வழக்குகளை வாபஸ் வாங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறீர்களா? இதில் கலந்து கொள்வதிலிருந்து அந்த கோரிக்கை என்ற உள்ளத்திலே இருக்கிறது என்பதை நாடு நன்றாக அறியும். பத்திரிகையாளர்கள் மீது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நடந்து கொண்டது சரி அப்படின்னு உங்களோட கருத்து என்ன? அவதூறு வழக்கு வேற ஏதாச்சும் பேசுறீங்களா? வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்க தமிழர்கள் கட்சி சார் இல்லாமல் ஒன்றுபட்டு தமிழ்நாட்டு நன்மைக்காக பாடுபட வேண்டும். இதுதான் மக்கள். தமிழகத்தில் எதை சொன்னாலும் அவதூறு வழக்கு தானே ஒரு கருத்து வருது. அது உண்மையா? அரசை எதிர்த்து எந்த ஒரு கருத்தை தெரிவிச்சாலும் உடனே அவதூறு வழக்கு வந்துட்டு போடப்படுகிறது உண்மையா? அரசை எதிர்த்தல்ல, அரசை பற்றி எது சொன்னாலும் அவதூறு வழக்கு வருகிறது. நன்றி.